Hello students, welcome to Fork Academy. நான் உங்கள் பாலபஸ்ரன். கணக்கு இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபோக்கா அதாவது HCF 5 எனில் அவ்வெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஓகேவா? இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இதான் அதோடைய ஃபார்முலா. இப்போ இந்த இரண்டு ஈரிலக்க எண்களோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 300 கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த நம்பரை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்ட்டு அந்த ரெண்டு நம்பர் என்னன்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா LCM பற்றி ஒன்றுமே இங்கே சொல்லலை. அவங்க சொன்னது HCF மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. HCFோட வேல்யூ 5ன்ட்டாங்க. இந்த கணக்கில் இந்த ஃபார்முலா ரூட் படி போனோம்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால இதை ஆப்ஷன் பேஸ்டு போங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300. அவ்வெண்கள் யான்கை என்னன்னு கேட்டோம். அந்த எண்ணில் இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது. அப்போது இந்த ரெண்டையும் பெருக்கும்போது 300 கிடைக்கான்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது. ஓகேவா? இதை பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு பேருக்குன்னா 600 வந்துடும். அப்போ இது கிடையாது. இந்த ரெண்டு பேருக்குங்க. ஓகேவா? 10 25னா 250, 2னா 50, 300 வரும். அப்போ இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது 10 30 300, இதுவும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 2 15 30, 300 வந்துடும். அப்போ இதுவும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இரண்டு ஈரல் கணிகளின் பெருக்கல் பலன் 300 அப்படிங்கிறது 3 ஆப்ஷனில் வருது. அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. 25க்கும் 12க்கும் HCF கண்டுபிடிச்சா என்ன வரும்? இதுக்கு இந்த ரெண்டுக்கும் அடி கொடுக்கக்கூடிய நம்பர் 1 மட்டும்தான். மீதி எதுவுமே இதில் போட முடியாது. அப்போ இது கிடையாது. இதோட HCF வேல்யூ அப்படிங்கிறது என்னது? 1. அப்போ இது கிடையாது. இப்போ 10 30 HCF அப்படின்னு கண்டுபிடிக்கும். 2 போட்டிங்கன்னா 5, இது 15. அடுத்து 5 போட்டிங்கன்னா 1 5 5, 3 15. அப்போ 2 10. HCFோட வேல்யூ எவ்வளோ வருது? 10 வருது. நமக்கு HCFோட வேல்யூ எவ்வளோ வரணும்? 5 தான் வரணும். அப்போ இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது 15 20. 15 20 HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 1 5 5, 3 15, 4 5 20. இதுக்கப்புறம் போட முடியாது. அதனால HCFோட வேல்யூ என்னது? 5. அப்போ ரெண்டாவது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது என்னது? ஆப்ஷன் டி. அதனால இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது? 15 20. நீங்கள் இந்த இதை கூட கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா இந்த இது மேக்ஸிமம் எல்லா இதுலையும் வருது மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 ஆப்ஷன்லேயாட்டு வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கூட தேவை இருக்காது. ஓகே, இப்போ 15 20ன்னு வந்துட்டு. ஓகேவா? இந்த இரண்டு ஈரிலக்க எண்கள் என்னது? 15 20. HCF 5. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 300 வருது. இப்போ இதிலிருந்து ஒரு சம்டைம் இதுலேருந்து LCM கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இதால் இதை அடி கொடுத்தா முடிஞ்சாதான் LCM வந்துடும். 1 5 5, 4 5 20, 60. ஓகேவா? இப்போ இது ஈக்குவல் ஆகுதான்னு பாருங்க. 6 5 30. இங்கேயும் 300 வருது. இதோட வேல்யூ 300 வருது. ஸோ இந்த கணக்கு கரெக்ட் அப்படின்ட்டு இப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை வாசிச்சு இல்லை 2 கண்டிஷன் இருக்கு. மொதல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, எத்தனை ஆப்ஷன், ரெண்டாவது கண்டிஷனை எத்தனை ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்க. மொதல் கண்டிஷனை கூட சில நேரத்துக்கு விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த HCFக்கே போயிடலாம். ஏன்னா HCF ஏதாவது ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கும். அதனால ரெண்டாவதுக்கு போயிடலாம். அடுத்த ரெண்டாவது கணக்கு 5x - 10, 5x² - 20. இதோடைய LCM காண்கன்னு இருக்காங்க. இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மில் 5 காமனாக வெளியிடுங்க. வெளியிடுறது என்ன வரும்? எக்ஸு. இதில் 5 2 5 இருக்கா? அப்போ x - 2. 5 காமனாக வெளியெடுத்தா எக்ஸ் மட்டும் இருக்கும். இல்லை 2 5 இருக்குது, இது வந்துடும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் இருக்கா? இது எப்படி வரும்? இப்போ இதில் 5 காமனாக வெளியிடுங்க. 5 காமனாக வெளியெடுத்தா இல்லை என்ன இருக்கும்? x² மைனஸ் இங்கே 20 இருக்குது. 20ல் எத்தனை 5 இருக்குது? 4 5 இருக்குது. ஸோ 4ன்னு வரும். இது அப்படியே தான் இருக்கும். இதை கடைசியில் எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு தான் கணக்கே செய்ய போகிறோம். இப்போ 5, இந்த 2 எப்படி எழுதலாம்? 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ x² 2 ஸ்கொயர். இப்போ x² 2 ஸ்கொயருங்கிறது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. a² - b²ஓட ஃபார்முலா என்னது? a + b a - b. அப்போது a + b a - bன்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ a + b a - bன்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 5 அப்படியே இருக்கும். a² - b² அதை கன்சிடர் பண்ணி a + b a - bன்னு போடுறோம். அப்போ x + 2 x - 2ன்ட்டு வரும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் இருக்கா? இதையும் எழுதிக்கோங்க. 5x - 2. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? LCM கேட்டிருக்காங்க. LCM அப்படின்னா
எல்லா டேர்முமே வந்து வரக்கூடியதான் வந்து என்னது எல்சிஎம். அப்போ இதில் 5 இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, காமனாக 5 எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் டூ காமனாக எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, அதையும் எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அதை வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்து இதோடைய எல்சிஎம். இந்த கணக்கோட எல்சிஎம் ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் எடுங்க. 8, 12, 16 இந்த 3 தான் நம்பர் இருக்குது. 8, 12, 16 இந்த 3க்கு எல்சிஎம் எடுப்போம். 2, 4, 2, 8, 6, 2, 12, 8, 2, 16, 2, 2, 4, 3, 2, 6, 4, 2, 8. இதுக்கப்புறம் 2, 2, 2, 2, 4, 3 2 போட்டால் 1 1 வரும், 3 போட்டால் 3மே 1 ஆகிரும். அப்போது இதோட வேல்யூ வந்து என்னது 2, 2, 2, 2, 4, 4, 2, 8, 8, 2, 16, 16 × 3 48. இதில் ஒரு மைனஸ் வேல்யூ இருக்கா இங்கே, அதனால் இந்த மைனஸை போட்டுக்கோங்க. இதுவும் மைனஸ் வந்துடும், -48. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 8, 12, 16 இருக்குது. இப்போ 16 தான் அதிக பெரிய நம்பர். அப்போ 16னா 32 வந்து 12ல் 16 இருக்குது. 8 16ல் அடி போகும், 12 16ல் அடி போகாது. அதனால் அடுத்ததுக்கு போகிறோம். 32 வந்து 12ல் அடி போகாது, 12ஆல் அடி போகாது. அப்போ அடுத்த மடங்கு போகிறோம். 48ங்கிறது 16ல் போகும், 12ல் போகும். 4 12 48 8 போகும். அப்படின்ட்டு இப்படியே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் நல்ல மேக்ஸ் டக்குன்னு வருதவங்க போடுவாங்க. இல்லைன்னா இப்படி ஆர்டினரி மெத்தட் இப்படி இந்த மாதிரி போட்டும் கண்டுபிடிக்கலாம். 48 வந்துட்டு. ஓகே, இப்போ என்ன எம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதில் இல்லை. ஸோ எம்மில் வந்து பவர் வேல்யூ அதிகமாக உள்ளது தான் வந்து எல்சிஎம்க்கு எடுப்போம். அப்போ m². அடுத்து என் வந்து இந்த இடத்துல இருக்குது. எண்ணுக்கு வந்து பவர் வேல்யூ வந்து n² தான் இருக்குது, அதனால n². ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி -48 m² n². அடுத்தது இதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. 21 x² y 35 xy² உடைய ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. 21க்கும் 35க்கும் ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. 1 7 3 21 5 35 அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து காமன் டேம் வந்து கிடையாது. அப்போ 7 தான் வந்து இதோடைய இது 7. இப்போ இதில் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது லோ பவர் வேல்யூ. இப்போ இதில் x² இருக்குது, இதில் x பவர் 1 இருக்குது. அப்போ எக்ஸை தான் எடுத்துக்கணும். அடுத்தது ஒய், இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது. இதில் y பவர் 1, இதில் y² இருக்குது. அப்போது y பவர் 1 தான் எடுத்துக்கணும். அப்போ 7xy. ஹெச்சிஎஃப்னா லோ பவர் வேல்யூ எடுக்கணும், எல்சிஎம்னா ஹை பவர் வேல்யூ எடுக்கணும். இப்போ 7xy எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி 7xyங்கிறது சரியான விடை. அடுத்த கணக்கு 32, 36, 45, 60, 80 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண் வந்து என்னன்ட்டு கீழே உள்ள ஆப்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 32, 36, 45, 60, 80 இதற்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே அதான் வந்து இதோட கணக்குடைய ஆன்சர். ஏன்னா இவங்க வந்து மீதி இன்றுன்னு கொடுத்துட்டாங்க. மீதியோட வகுப்படக்கூடியது அப்படின்னு கொடுத்துருந்தா தான் கணக்கில் நம்ம கொஞ்சம் குழப்பம். மற்றபடினா இது ஈஸி தான். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி வரக்கூடிய ஆன்சர் தான் அதோடைய ஆன்சர். ஆனால் அதை கரெக்டாக கண்டுபிடிங்க. ஓகேவா? நிறைய நம்பர் இருக்கிறனால தப்பாக கண்டுபிடிச்சிடாதீங்க. 2 போட்டால் 16, 18, 45 அப்படியே இருக்கும். 30, 40, 2 8 2 16, 9 2 18, 45, 15, 20, 2 4 2 8, 9, 45, 15, 10, 2 2 4, 9, 45, 15, 5, 2 போட்டால் இது 1 ஆயிரும். மீதி அப்படியே இருக்கும். 9 45, 15, 5, 3 3 9, 15 3 45, 5 3 15, 5, 3 1 1. அடுத்த இந்த வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும். 15 5 5 சரி 15 வந்து 40. இங்கே 3 போடும்போது 15 ஆச்சா. இங்கே 3 போடும்போது 5 5 3 15.
அடுத்து 5 போடும்போது எல்லாமே வந்து 1 ஆகிரும். ஓகேவா? இதான கான்செப்ட். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 2 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32. ஓகேவா? 32 ஒரு 32 இங்கே எழுதிக்கிட்டோம். 32 இன்ட்டு 3 9 9 9 45. அப்போ 32 45ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இவ்வளோதான் ஆன்சர். 1 5 5 2 10க்கு 0 மிச்சம் 1 3 15 15 1 16 4 2 8 4 12 0 14க்கு 4 மிச்சம் 1 4 1 1440. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1440. இதற்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே அதோடைய ஆன்சர் வந்துட்டு. அடுத்த கணக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ஆகியவற்றின் ஹெச்சிஎஃப் வந்து காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இது இருக்குல்ல, இது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா, அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். அதை உங்களுக்கு எக்ஸுங்காட்டி நான் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இந்த இதற்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அதோட இதோடைய வேல்யூ முடிஞ்சு. அடுத்து இதுக்கு வாங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இதை வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ ஏன் இப்படி எழுதுறோம்னா, நமக்கு இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வரணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மெட்டில் வருவதற்காண்டி இப்படி எழுதுகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டா இது வந்து என்னது, ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துட்டு. இப்போ இதை எப்படி எழுதலாம், இந்த இதை வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் இந்த வேல்யூ இருக்கா, இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் தானே இருக்குது. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ அகெயின் இதை வந்து எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்ட்டு எழுதலாம். ஓகேவா? அப்போ இதை எழுதும்போது எப்படி வரும், நம்ம ஆல்ரெடி இந்த கணக்கில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அங்கேருந்து எழுதிருங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை எழுதும்போது எப்படி எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்ட்டு எழுதிடலாம். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். கணக்கில் நம்மகிட்ட கேட்டிருக்கிறது வந்து என்ன கேட்குறாங்க, ஹெச்சிஎஃப் வந்து கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது ரெண்டு இதுலேயும் இருக்கணும், பவர் வேல்யூ கம்மியாக இருக்கணும். இப்போ ரெண்டு இதுலேயும் இருக்குது என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ட்டு இருக்குது. இது இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடையாது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடையாது. அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டில் ஹெச்சிஎஃப் அப்படிங்கும்போது நமக்கு பவர் வேல்யூ வந்து லோவாக தான் எடுக்கணும். அப்போது இதில் ரெண்டு இருக்குது, இதில் பவர் வந்து 1 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்தது 867 255 இதோடைய ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதோடைய ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 17ஆல் அடிக்கணும். இதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வேறு எந்த நம்பராலே அடி போகாது, 17ல் தான் போகும். 17 போடும்போது, ஏன்னா இது 86ன்னு இருக்கா, இது 85 தான். 5 17 85 மிச்சம் 1. அப்போ 17 ஓர் 17 17 இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இங்கே வந்து ஓர் 17 17 மிச்சம் வந்து எத்தனை இருக்குது, 8 வந்து ரிமைனிங் இருக்குது. ரிமைனிங் 8 இருக்குது. அண்டு ரிமைனிங் 8னா 85 5 17 85. இப்போ 3 போட்டால் 17 3 51 5 13 5 3 5 3 15 இவ்வளோ தான் வரும்.
இந்த 2 தான் இந்த இதுக்கு வந்து போட முடியும். ஃபர்ஸ்ட் 17 போட்டால் 51 15 வரும், அடுத்து 3 போட்டால் 17 5 வரும். இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 51. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? ஹெச்சிஎஃப் 51. இல்லை ஈஸியாக இருக்குது மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா வேலை முடிச்சு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீங்கள் இந்த கணக்கில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது எம் வந்து 2/5 × 3/7 5/10, என் வந்து 2/7 3/8 7/12. என்னுடைய மீப்போவா காண்க, அதாவது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் அப்படிங்கும்போது ரெண்டுலேயும் காமனாக உள்ளதை எழுதணும். இங்கே 2 இருக்குது. ஓகே, இதுலேயும் 3, இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. ஓகே, இதில் 5 இருக்குது, இதில் 7 இருக்குது. அப்போது இந்த ரெண்டுமே கிடையாது. ஏன்னா ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 2 இதுலேயுமே வரணும். இதில் ஓகேவா? இல்லை அந்த இதில் 5னா இங்கே 5 வந்துருக்கும். 5 7னால அந்த 2 கிடையாது. ஓகே, இப்போ இதில் பவர் வேல்யூ கம்மியாக உள்ளதை எடுக்கணும். இது 2/5, இது 2/7. அப்போ 2/5 எடுக்கணும். 3/7 3/8, அப்போ 3/7 எடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 2/5 × 3/7. ஆன்சர் ஆப்ஷன் டி, 2/5 × 3/7. அடுத்தது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா ஒன்றும் கிடையாது, அப்படியே கடைசியில் 1 வருது வரைக்கும் போட வேண்டியதான். ஓகேவா? இப்போ வந்து 2 போடுங்க. 2 ஒவ்வொன்றா, ஒரு செகண்ட். இப்போ 2 போட்டால் 7 2 ஆமாம், அவ்வளோதான். 78. ஓகேவா? 78 156 வரும். இங்கே வந்து 62. அடுத்த ஒரு 2 போட்டால் 39, இது 31. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 போட்டால் 13 அண்ட் 31. இதுக்கப்புறம் வந்து இதே நம்பர் தான் போடணும். 13 போடணும், அடுத்தது 31 போட்டால் தான் அது ஈக்குவல் ஆகும். அப்போ ஒரு 2 2 2 4 3 12. ஓகேவா? இதோட இது 12. இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணுவோம். 31 × 13 3 3 9 1 3 3 0 1 4 403. 403 × 12 3 6 0 4 2 8. அடுத்த ஒரு ஓகே 806. அடுத்த ஒரு 403 6 3 8 4. ஸோ 4836. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 4836 அப்படிங்கிறத இந்த கணக்குடைய எல்சிஎம். அடுத்தது a² + 4a - 12, a² - 5a + 6 ஆகியவற்றின் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா a - 2 அப்படின்னு இருக்காங்க. அப்போது எல்சிஎம்மோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இந்த டீம் மெத்தட் தெரிஞ்சிருந்து இந்த கணக்கு ஈஸி. டீம் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 2 பெருக்கணும். ஓகேவா? இந்த 2 மல்டிப்ளை பண்ணி அது வேல்யூ வந்து மேலே வரும். -12ங்கிறது மேலே வரும். இந்த நடுவில் என்ன வேல்யூ இருக்கோ அது கீழே வரும். சைனோடு போடுங்க. ஓகேவா? அப்போது ஏதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரணும். அப்போ 6 2 12 வந்துட்டா, அப்போ 6 2 12 வரும்போது -12 வரும். -12 வரணும்னா ஓகேவா? 6 2 12 அப்படிங்கும்போது இங்கே மைனஸ் போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், -12 வரும். ஆனால் இந்த 2 கழிச்சு இங்கே -4 ஆகிரும். அப்போ இதில் மைனஸ் போடணும். இதில் மைனஸ் போட்டால் 6 2 12 -12. இது +6 6 +6 -2 வந்து என்னது? +4ன்ட்டு வரும். ஸோ இதான் வரும். அப்போ இதோடைய வேல்யூங்கிறது என்னது? a + 6 a - 2 இதோடையது. ஓகே, அடுத்த இதுக்கு இந்த 2 பெருக்குனா 6, கீழே -5 வரணும். +6 -5 3 6 -5 வரணும்னா 2யும் மைனஸ் போட்டுற வேண்டியதான். மைனஸும் என்னது? ப்ளஸ் ஆயிரும். 3 6 -2 ப்ளஸ் ஆயிரும். இது கரெக்டாக இந்த 2 கூடனா -5 வரும். அப்போ இது வந்து என்னது? a - 2 a - 3 இதுதான் வேல்யூ. இந்த வேல்யூவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லலாம், ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹெச்சிஎஃப் வந்து a - 2னா இந்த 2லையும் காமனாக வந்து என்ன இருக்குது? இது மட்டும்தான் இருக்குது. அதனால இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது காமன் கிடையாதுனால விட்டாங்க. நம்ம இப்போ வந்து நம்மகிட்ட கேட்டிருக்கிறது வந்து என்னது? எல்சிஎம்.
எல்சிஎம் அப்படிங்கும்போது நம்ம என்ன எழுதணும், இல்லை காமனாக உள்ளது ஃபர்ஸ்ட் எழுதணும். a - 2 இல்லை பெரிய வேல்யூவே எழுதுவோம். a + 6 அடுத்த a - 2 a - 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. a - 6 a - 2 a - 3ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். இதற்கு உங்களுக்கு இந்த டி மெத்தடு கரெக்டாக போடணும். அதில் மைனஸா ப்ளஸ்ஸா, மைனஸ்க்கு என்ன வேல்யூ போடணும், ப்ளஸுக்கு என்ன வேல்யூ போடணும் அப்படிங்கிறத யோசிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அடுத்தது 2 எண்கள் இருக்கு. 36 156 என்ற இரு எண்களின் மீபோவா 12 அவற்றின் மீபோமா ஓகேவா. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 12 எல்சிஎம் கண்டுபிடிச்சு சொல்லிடுறோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்மட் தான், ஈஸி தான். 36 × 156 என இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் ஓகேவா. அப்போ இரு எண்களை போட்டாச்சு. இல்லை வந்து ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து என்னது 12. அப்போ எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் 12. இப்போ இந்த 12 வந்து இங்கே வந்துருமா? 12 ஒரு 12 12 3 12 36. இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 3 15 450, அது ஒரு 18 468. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சரு ஆப்ஷன் ஏ 468. ஒரு செகண்ட், அவ்வளோதான். எத்தனாவது கணக்கு பார்த்தணுன்னா கரெக்ட். அடுத்த கணக்கு இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கா, x³ அண்ட் 27. இதை வந்து எப்படி எழுதலாம்? x³ - 3³ என்னது 27 தானே, இதை எழுதிக்கலாம். அப்போ இதற்கு என்ன ஃபார்முலா இருக்குது? a³ - b³ ஃபார்மெட்டில் இருக்குது. a³ - b³ ஃபார்மெட் a - b a² + ab + b². இதை வந்து இந்த a³ - b³ இருக்கிற இந்த ஃபார்மெட்டை இந்த மாதிரி எழுதணும். அப்படி எழுதும்போது என்ன வரும்? x - 3 ஓகேவா. x - 3 x² 3x + 9 ஓகேவா, இதான் வரும். அடுத்தது இந்த வேல்யூ இருக்கா, இது வந்து என்னது? x - 3 த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கலாம், x - 3 த ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு. அடுத்து வந்து பாருங்கள் x² 9 இருக்கா, இதை எப்படி எழுதலாம்? 3² எழுதலாமா? 3² எழுதுனா இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ இதை a + b a - bன்ட்டு எழுதலாம். அது எழுதும்போது எப்படி எழுதலாம்? இதை x + 3 x - 3ன்ட்டு எழுதலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மகிட்ட? மீபோவா ஜிசிடி அப்படின்னா என்னது? ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறப்போ இதில் 3லேயும் காமனாக என்ன இருக்குது? இங்கே x - 3 இருக்குது, இங்கே x - 3 இருக்குது, இங்கே x - 3 இருக்குது. இதெல்லாம் காமன் கிடையாது. அப்போ இது போயிடும். அப்போ x - 3 தான் காமன். இதில் லோ பவர் வேல்யூ இது ஒரு 1, இதோட பவர் வேல்யூ 1, இதோட பவர் வேல்யூ 1, இதோட பவர் வேல்யூ 2. அப்போ ஆன்சர் வந்து பவர் வேல்யூ 1ன்னு எடுக்கிறோம். x - 3ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்த கணக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 8க்கும் 48க்குமான எல்சிஎம் என்னது? 48 தான். ஏன்னா 8 வந்து 48ல் அடிபோகும். அடுத்தது x⁴, இங்கே x². பவர் வேல்யூ வந்து அதிகமாக x 2லையுமே இருக்குது, பவர் வேல்யூ அதிகமாக உள்ளது எடுத்துக்கிறோம். இங்கே y 2லையும் இருக்குது, பவர் வேல்யூ அதிகமாக உள்ளது எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 48 x⁴ y⁴. நான்காவது கணக்கு a³ - 9ax² அப்படின்ற ஒரு டேமும் a - 3x² அப்படின்ற ஒரு டேம் கொடுத்துட்டு இதோடைய ஹெச்சிஎஃப் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. மீப்பெரு பொது வகுத்தி. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏயை வந்து காமன் எடுக்கலாமா? இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது. அப்போ ஏயை வந்து காமன் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இங்கே என்ன இருக்கும்? a² இருக்கும். இதில் ஏயை காமனை வெளியே எடுத்தால் 9ax² இருக்கும். இப்போ இந்த 9 வந்து எப்படி எழுதலாம்? 3² எழுதலாம். அந்த 3² 9. அப்போ 3² எழுதலாம். சரி, ஏயை வெளியே எடுத்தாச்சுல, அப்போ x² இருக்கும். இப்போ இதை வந்து 3² எழுதி ஏயை வெளியே எடுத்தாச்சு. ஓகே,
எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்மெட்டில் இருக்கா இந்த இடம்? ஓகே, ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து என்னது? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுத வேண்டியதான். ஏ அப்படி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு ஏ ப்ளஸ் பி, பிக்கு வந்து என்னது? 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ 3xன்னு வரும். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பின்னா 3 மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். இதோடைய இது முடிஞ்சு. அடுத்து இந்த இது இருக்கா, ஏ மைனஸ் 3x ஸ்கொயர் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு. இதை ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி வந்தால் எப்போயுமே ஒன்றும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்கிறது வந்து என்னது? ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது ரெண்டுலேயும் காமன் உள்ள டேம். இந்த ஏ மைனஸ் 3x ஏ மைனஸ் 3x தான் காமனாக இருக்குது. இதில் லோ பவர் வேல்யூ வந்து என்னது? இதோட பவர் வேல்யூ தான் வந்து 1, இதோட பவர் வேல்யூ 2 இருக்குது, அப்போ இது கிடையாது. ஆன்சர் வந்து இதுதான். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி, ஏ மைனஸ் 3xங்கிறதா இந்த கணக்குடைய ஆன்சர். இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 2 ஃபார்முலா நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஒரு ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா, இது போக சில நேரத்தில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இது ஒரு ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா வந்து தேவைப்படும். ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இந்த ஃபார்முலா தேவைப்படும். ஓகேவா? இந்த 4 ஃபார்முலாவும் பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்கில் இந்த டைப் ஆஃப் எல்லா கணக்கும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்த இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா 16, 20. ஓகேவா? அதாவது ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து என்னது? 16, 20ன்ட்டாங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹெச்சிஎஃப் வந்து 16 அப்படின்ட்டும் எல்சிஎம் வந்து 240 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் அவ்விரு எண்களில் ஒரு எண் வந்து 48. அப்போ எக்ஸ் 48ன்னு வச்சுக்கணும். ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 240 இன்ட்டு 16 டிவைடட் பை 48. ஒரு 16 16, 3 16 48, ஒரு 3 3, 8 3 24, 80. ஒய் இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 80. அடுத்து இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போடணும். இரு எண்களின் மீப்போமா ஆனது, அதாவது இரு எண்களோட எல்சிஎம் ஆனது அந்த 2 எண்களின் ஹெச்சிஎஃப் மீப்போவாவின் 6 மடங்கு ஆகும். மீப்போவா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண். இது ஆஸ் யூஷுவலாக நம்ம செய்யக்கூடியதான். இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகேவா? இந்த கான்செப்ட் தான். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 6 times ஹையர் 6 times தேர் ஹெச்சிஎஃப். அதாவது ஹெச்சிஎஃப்பை விட 6 மடங்கு பெருசுங்கிறாங்க. ஹெச்சிஎஃபோட வேல்யூ சொல்லிட்டாங்க. மீப்போவா ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 12 அப்படின்ட்டாங்க. இதில் ஒரு எண் வந்து எவ்வளவு? 36ன்ட்டாங்க. மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்சிஎம் வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம எல்சிஎம்மையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எல்சிஎம்ல என்ன சொல்கிறாங்க? 6 மடங்குங்கிறாங்க. இப்போ 12 விட 6 மடங்கு பெருசுனா 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம்ல. அதான் சொல்கிறாங்க. இரு எண்களின் மீப்போவானது அந்த இரு எண்களின் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப்பை விட 6 மடங்குட்டாங்க. அப்போது I12 60, R12 72. ஸோ 72ங்கிறது எல்சிஎம்னு இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 72 இன்ட்டு 12 டிவைடட் பை 36. ஒரு 36 36, 2 36, 72, ஈர் 12 24. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 24. அவ்வளோதான். இங்கே வந்து என்னென்னா அவங்களே சொல்லியிருக்காங்க ஹெச்சிஎஃப் விட 6 மடங்கு வந்து எல்சிஎம்ட்டாங்க. அங்கேருந்து எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். மீதி 2 கொடுத்துருக்காங்க, போட்டுட்டு அடி கொடுத்த ஆன்சர். அடுத்தது 62, 78, 109, 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணியை காண்க. ஹெச்சிஎஃப் வந்து காண்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்லேருந்து போனாதான் ஈஸி. ஓகேவா? இல்லைனாலும் 62, 78, 109 இதை எந்த நம்பரால் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டுலாம் போடுறது கஷ்டம். அதனால் ஆப்ஷன்லேருந்து போங்க. இப்போ 15 வச்சு இதை அடி கொடுக்கும்போது என்னென்னா 62 அடி கொடுக்கும்போது 2 வரணும். 70. ஓகேவா? அதான் ஃபார்மெட்டு. இப்போ 15 வச்சுன்னா 4 15 60. அப்போ ரிமைனிங் வந்து 2. ஓகே. 5 15 75, ரிமைனிங் வந்து 3. ஓகே.
5 15 75, 6 15 90, 7 15 105, ரிமைனிங் வந்து 4. ஓகே, அப்போ 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்னது? இந்த ஆப்ஷன் தான் 15 அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதனால 15 அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி 15. இந்த கணக்கு வந்து இந்த மாதிரி அணுகுனா தான் உண்டு. இப்போ வந்து 16 எடுங்க, 16 வச்சு அடி கொடுக்கும் போது 2-3 நாளில் வராது. 48 வருமா? 4 16 48, இல்லைன்னா 64 தான் வரும். அப்போ வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது ரிமைனிங். அப்போ இது கிடையாது. 5 12 60, மீதி 2. ஓகே, மொதல் கண்டிஷன் ஓகே. ஆனால் ரெண்டாவதுக்கு போங்க. 6 12 72. ஓகேவா? அப்போ ரிமைனிங் வந்து 6. அப்போ இதுவும் கிடையாது. 5 13 65, அப்போ 65. அப்போ இதில் 13 26 39 52 தான் வரும். ஓகேவா? அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதை வச்சு எதை வச்சு அடிக்கும் போது இந்த ரிமைனிங் வருது அப்படின்னு பார்த்துட்டு முடிச்சிருங்க. இதுதான் வந்து இதில் ஈஸியஸ்ட் மெத்தட். வேறு எதுலையாட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த 48 வினாடிகள், 72 வினாடிகள், 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. 7 மணிக்கு வந்து எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் மாறினால் அந்த நேரத்தில் அவை மீண்டும் மாறும். ஓகேவா? காலையில் 7 மணிக்கு அது எல்லாமே வந்து அவை ஒரே நேரத்தில் மாறினால், காலையில் 7 மணிக்கு ஒரே நேரத்தில் மாறுது. அதற்கு பிறகு எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும்? 48 செகண்ட், 72 செகண்ட், 108 செகண்ட். ஸோ இந்த வேல்யூக்கு வந்து 48 72 108ங்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். 2 போட்டால் 24 36 54, 2 12 18 27. ஓகேவா? அடுத்த 2 போடலாம். 6 2 12, 3 போட்டுரும். 4 3 12, 5 3 15, 6 3 18, 9 3 27, 2 1 2 2 4, 3 2 6 9, 2 போட்டால் 1 3 9, 3 போட்டால் 2 டைம் 3 போடுவோமா? 1 1 3, 3 போட்டால் கரெக்ட் ஆயிரும். 2 4 4 2 8, 8 2 16, 16, 3 3 9, 9 3 27. ஸோ 16 × 27. ஒரு நிமிஷம். இது எத்தனை? ஐஎம் 5 35, 6 42க்கு 2, மிச்சம் 4, 1 6 6, 2 12, 12 4 16, 27 அப்படியே போட்டுடலாம். 2 13க்கு 3, மிச்சம் 1 4. ஓகேவா? 432ங்கிறது வருது. இது 432ங்கிறது என்னது? செகண்ட். இவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க 7 மணிக்கு. அப்போ இது வந்து நிமிஷத்தில் மாற்றணும். நிமிஷத்தில் மாற்றணும்னா எத்தனை? 60ஆல் ஒரு 60 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மினிட். ஓகேவா? அப்போ நம்ம 60ஆல் அடித்தாதான் நமக்கு நிமிடத்தில் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து 1 6 6, 7 6 எத்தனை? 42 வரும். மிச்சம் 12 வரும். ஓகேவா? அப்போ 7 நிமிஷம். 7 நிமிஷம். இங்கே வந்து எத்தனை? ரிமைனிங் வந்து ஒரு 12 இருக்குது. 12 செகண்ட். அப்போ 7 மணிக்கு காலையில் ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 7 நிமிஷம் 12 செகண்ட் கழித்து வரும். 7 நிமிஷம் 12 செகண்ட். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஓகேவா? 7 மணிக்கு அடிச்சிச்சுன்னா அதற்கு பிறகு 7 நிமிஷம் 12 செகண்ட் கழித்து அடிக்கும். அடுத்த 18 30 ஆகிய எண்களின் மீபேக்கா மீச்சிமாவின் விகிதம் காண்க. அதாவது ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் உடைய விகிதம் கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. 18க்கும் 30க்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா அதோட விகிதம் கிடச்சிரும் போது. அவ்வளோதான். 2 போடுவோமா? 2 9 2 18 15, 3 போட்டால் 3 9, 5 15. இதற்கு அப்புறம் வந்து என்னது? ஹெச்சிஎஃப்க்கு வராது. அப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து என்னது? 3 6. அடுத்தது இந்த 2 போட்டால் திரும்ப வரும் 1. எல்சிஎம் வந்துடும்.
ஈர் 3 6. ஓகே, ஒரு ஒரு ஈர் 3 6, 6 3 18, 18 × 5 90. இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ வந்து என்னது 90. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, த ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், அதனால ஹெச்சிஎஃப் மேலே போட்டுருக்கணும், எல்சிஎம் கீழே போட்டுருக்கணும். ஒரு 16 6 15 6 90. அப்போ என்னது 1:15. இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 1:15. அடுத்த கணக்கு, y³ + 1 y² - 1 ஆகியவற்றின் மெய்ப்பெரு பகுதியை காண்க. ஜிசிடினா என்னது, ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இது இருக்குல்ல, y³ + 1 இதை எப்படி எழுதலாம், 1³ எழுதிக்கலாமா, 1³ எழுதியாச்சு. 1³ எழுதுனா என்ன ஃபார்மெட்டில் வருது, a³ + b³ ஃபார்மெட்டில் வருது. a³ + b³ ஃபார்முலா என்னது, a - b. ஒரு நிமிஷம், a + b தான் வரும், இங்கே மைனஸ் வரும். a + b a² - ab + b². ஓகேவா, a³ + b³ ஃபார்முலா இதுதான், a + b a² - ab b² வருது. இந்த ஃபார்மெட்டில் இதை எழுதுகிறோம். எப்படி எழுதலாம், y + 1 y², aயும் b இருக்குன்னா என்ன வரும், -y + b² 1. இந்த ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. அடுத்து இது இருக்கா, இதை வந்து எப்படி எழுதலாம், y² - 1² எழுதலாமா. ஏன் எழுதுகிறோம், a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b a - b. அப்போ இது எழுதும்போது எப்படி வரும், y + 1 y - 1. இதில் ஹெச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் அப்படிங்கும்போது காமனாக உள்ளது y + 1 தான் ரெண்டுலேயும் வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது, y + 1. ஆப்ஷன் பி, y + 1. இந்த கணக்கு இப்போ பார்க்கக்கூடிய கணக்கு நிறைய டைம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டாங்க, ஒரு 5-6 டைம் கேட்டிருப்பாங்க. 72 108 ஆகிய எண்களால் மிக சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் டேஷ் ஆகும். ஃபர்ஸ்ட் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்ட்டு எழுதணும். மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது, 10,000. ஓகேவா, ஏன்னா 5 இலக்க எண்ணோடைய ஸ்டார்டிங் இதுதான், 10,000 தான் என்னது மிகச்சிறிய 5 இலக்க எண். 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் மிக சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 72க்கும் 108க்கும் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். 36 54 18 27 6 9 2 3. ஓகேவா, 1 2 2 2 4 4 2 8 3 9 9 3 27 27 × 8 7 8 56 மிச்சம் 5 1 8 8 8 16 216. ஓகே, இதோட எல்சிஎம் வேல்யூ வந்து என்னது 216. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தெரிஞ்சது மிக சிறிய 10 5 இலக்க எண் வந்து என்னது 10,000. அதை தான் உள்ளே போட போகிறோம். இது 216ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இதை எத்தனை 40 டைம் பண்ணலாமா, ஏன்னா இது 5 டைம் பண்ணும்போது 10,000 தாண்டிடும். அப்போ 4 டைம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அது 40னா கூட ஒரு 0 இருப்பது, அதனால இப்போ 4 டைம் பண்ணால் என்னது 6 4 24க்கு 4 6 4 24க்கு 4 மிச்சம் 2 1 4 4 2 4 2 6 1 4 4 2 4 8 40னா 8640. ஸோ 8640ன்னு போடும்போது இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 360னா 9000 1360. ஓகேவா, அடுத்தது 216 எத்தனை வாட்டி போட்டால் இது வரும், 5 6 தடவை போடலாமா. 6 6 36 36க்கு 6 மிச்சம் 3 1 6 6 9 1 6 6 2 12. ஸோ 1000 இது வரும். இப்போ இதில் 4 64ங்கிறது ரிமைனிங். இந்த கணக்கில் நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலை வந்து என்னென்னா, நம்ம எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதை வந்து இதில் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த 10,000 கூட ப்ளஸ் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ இந்த 2ல் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு, 216ல் 64 போச்சுன்னா
6ல் 4 போச்சுன்னா 2, 21ல் 6 போச்சுன்னா 15, 152. 10,000 கூட 152 கூட்டினா 10,152ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். 10,152 அப்படிங்கிறது 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் மிக சரியாக வகுப்படக்கூடிய எண்கள். இப்படி ஒரு ஃபார்மெட்டில் கண்டுபிடிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஃபார்மெட் இல்லை, ஆப்ஷன் வச்சே கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதை வச்சு ஈஸியாக போடலாம்ல. எப்படி அதே மாதிரி இல்லை, லாஜிக்கலாக யோசிச்சாலே பாருங்களேன், நிறைய ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நமக்கு மிக சிறிய 5 இலக்க எண் அப்படிங்கிறது 10,000. ஓகேவா? அப்போ 10,000 கூட ஒரு 100, ஓகே, 10,000லேருந்து ஒரு 200க்குள்ளே வந்துடும். ஏன்னா அதுக்குள்ளே வராமையாக இருக்க போது. அப்போது இது பாருங்கள் 9,000 இருக்குது. நமக்கு தேவையான மிகச்சிறிய 5 இலக்க எண்ணே 10,000 தான். இது 9,000 இருக்குது. இது கிடையாது. 15,000 அவ்வளோ தூரம் தள்ளியாக கிடைக்கும் போது அதுவும் கிடையாது. இது 11,000. அப்போ இதுவும் இருக்காது அப்படின்ட்டு கெஸ்ஸிங்கில் கூட இந்த ஆன்சரை ஈஸியாக போட முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே உங்களுக்கு இந்த கணக்கு மெத்தட் எதுவுமே தெரிலன்னா ஆப்ஷனில் வந்து இது பண்ணால் இது ஈஸியாக போடலாம். ஏன் இதில் கஷ்டம்? 10,000ங்கிறது 5 இலக்க எண்ணு. அப்போ இதுவும் அடி போகக்கூடிய, மீதியின்றி அடி போகக்கூடியது வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு 200, 300 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். 200 to 300 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். 10,200 to 300க்குள்ளே வந்துடும்ட்டு கண்டுபிடிச்சா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்தது 60, 75, 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீப்பெரு பொது வகுத்தி இவற்றுக்கு இடையான வித்தியாசம். ஒன்றும் இல்லை, 60, 75, 90க்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சி அதோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். 60, 75, 90. ஓகே, 2 போட்டால் 30. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். ஹெச்சிஎஃப்க்கு வந்து 2 போட்டால் வராது, 5 போட்டால் தான் வரும். 5, 12 5 60, 15 5 75, 18 5 90. 3 போட்டால் 4 3 12, 5 3 15, 6 3 18. இதுக்கப்புறம் 3க்கு சேம் வேல்யூ போட முடியாது. அப்போ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னது? 5 3 15. எல்சிஎம்மை கண்டினியூ பண்ணலாம். 2 போட்டால் 1 2 2 4, 3 2 6, 5. ஓகேவா? இதுக்கப்புறம் இதுக்கும் வந்து காமன் வேல்யூ கிடையாது. அப்போ 253 தான். இப்போ 5 3 15, 15 × 2 30, 30 × 2 60, 60 × 3 180, 180 × 5 I18 90, 900. அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது என்னது? 900. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து என்னது? 885. இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 885. அடுத்தது XY என்ற இரு எண்களின் மீப்போவா 4, மீப்போமா 996 எனில் எக்ஸ். ஓகே, இது வந்து நம்ம எப்போ செய்யக்கூடாது? இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அப்போ இரு எண்களில் ஒரு எண் எக்ஸோட வேல்யூ 96ன்ட்டாங்க, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4, எல்சிஎம் வந்து 96 96. ஓகே, ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 96 கொண்டு வாங்க. ஒரு நாள் 4 இதை வச்சிரு. ஓர் 96 ஓர் 96. ஓகேவா? இப்போ இது வந்து போவாது, 0. ஓர் 96 96. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 400 404. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளவு? 404. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது? 404. அடுத்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இரு எண்களின் மீப்போவா 1 எனில் அவ்விரு எண்களை வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு நினைப்பாங்க. சார்பகா எண்களுடைய ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது எப்பவும் வந்து என்னது? 1 தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்பகா எண்களுடைய ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னது? 1. அடுத்த கொடுக்கப்பட்ட இரு எண்களானது 13 15 என்ற விகிதத்தில் உள்ளது மற்றும் அவற்றின் எல்சிஎம் மீப்போமா அப்படிங்கிறது இது 39,780 எனில் அவ்விரு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட இரு எண்கள் இது எப்பவும் போலதான், அந்த XY இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்னு போகும்போது அந்த கான்செப்ட் தான்.
அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, கொடுக்கப்பட்ட இரு எண்களானது 13:15 இருக்காங்க. ஆனால் இதுக்கு வேல்யூவில் நமக்கு தெரியல, அதனால் 13x 15xன்னு வச்சுக்கிட்டு இதோட எல்சிஎம் வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேவா, இந்த வேல்யூ வருது. இப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 13x இதில் என்னன்னா, இப்போ இதோட வேல்யூ தெரியாது, 13 15 இருக்கு. இது 13x 15xன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 13 × 15 13 × 15 எவ்வளவு? 10னா 130, 5 13 65, 195, 130 195. இப்போ 195 39,780 டிவைடட் பை 195. ஓகேவா, இது அடி கொடுத்தீங்கன்னா 204 வரும். ஓகேவா, இது கொஞ்சம் பொறுமையாக அடி கொடுங்க, கொஞ்சம் பெரிய இதுதான். ஓகேவா, 204. இந்த 204 அப்படின்ட்டு இருக்குல்ல, இதுதான் வந்து என்னது எக்ஸோட வேல்யூன்னு வச்சுக்கணும். ஓகேவா, 13x 15x 39,780ங்கிறது இருக்குது. இதில் இருந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதில் இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ தூக்கி திரும்பி இதிலே போடுறோம். இப்போ 204 × 13 ஃபர்ஸ்ட் இதுக்கு மொதல் நம்பரை கண்டுபிடிக்கிறோம். இப்போ 204 204 × 13. இப்போ இது எவ்வளோ வரும்னா 2652. இது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, இந்த இருக்குன்னு போட்டுடலாம். இல்லைன்னா அடுத்ததும் கண்டுபிடிக்கணும். 204 × 15 204 × 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3060 வந்துட போகுது. அவ்வளோதான். ஸோ இதுதான். ஸோ இந்த கணக்குடைய கான்செப்ட் அப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் மொட்டைக்கட்டையே கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து நம்ம கொஞ்சம் டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். மீண்டும் ஒரு முறை இதை சொல்லிடுறேன். ஓகேவா, இரு எண்கள் அப்படின்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 13:15 இருக்காங்க. அதோட எல்சிஎம் மட்டும் நமக்கு தெரியுது 39,780. அப்போ இதில் இருந்து எதையாட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 195x இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஒரு எக்ஸ், இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 13xோட வேல்யூ என்னது, 15xோட வேல்யூ என்ன, இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கும் போது தான் அந்த இரு எண்கள் நமக்கு கிடைக்கும். அதான் கான்செப்ட். அப்போ இதை வச்சு இங்கே கொடுக்கும்போது இப்போ இதே அடிக்கும்போது 204 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ 204ன்னு கண்டுபிடிச்சு அதை இதில் தூக்கி போட்டு இந்த 13 × 204 15 × 204ன்னு போடும்போது இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கிறது. இல்லைன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கூட இது வருமான்னு வராது, கூட வரும். 2652 × 30. ஆமாம், சரி, இதுதான் மெத்தடுங்க. இப்படி தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான கணக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.